ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாளையம் உண்டு. கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதி உள்ளவர்களும் ஆக்குவேன். தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை இது என்னவென்று சொன்னால், நாம் இருக்கிற நிலைமை எப்படிப்பட்ட நிலைமையாக இருக்கிறது, நம்மை எப்படி அவர் ஆசீர்வதிக்க போகிறார். இங்கே நம்முடைய நிலைமை ஒருவேளை நெகிழப்பட்டதாக இருக்கலாம். நெகிழ்ந்து சிலர்லாம் அப்படியே நெகிழ்ந்து போயிடுவாங்க. நெகிழப்பட்டவர்களாக இருக்கலாம். ஐயோ இப்படி இருக்கே, ஐயோ இப்படி எல்லாரும் என்ன நினைப்பாங்க, என் வஸ்திரம் நல்லா இல்லையே, ஐயோ நான் இந்த கல்யாணத்தில் போனால் 4 பேர் என்னை பார்க்கும் பொழுது என்ன நினைப்பாங்க அப்படின்னு சிலர் அப்படியே ஒரு மாதிரி அவங்களுக்கு மனசு இருக்கும். ஒரு நல்ல துணி இல்லையே, ஒரு நல்ல ஒரு இது இல்லையே, அப்படிலாம் சில நேரத்தில் நீங்கள் நெகிழப்பட்டவர்களாக இருந்திருக்கலாம், அல்லது கைவிடப்பட்டவர்களாக கூட இருந்திருக்கலாம். என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களுக்காகவே இந்த வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறார். சிலரை தங்களுடைய குடும்பத்தாரே கைவிட்டுருவாங்க. வேதத்தில் ஒரு மனுஷன், அவன் பேர் மோவி பேசேத், அவனை அந்த வேலைக்காரன் கைவிட்டுட்டான். ஏன்னா அவன் சிறு வயது முதல், சின்ன குழந்தையா இருக்கிற அந்த வயசுலேருந்து அவன் கால்கள் முடமாய் அவன் இருந்தான். ஆனால் அவன் ராஜா வீட்டு பிள்ளை, ஆனால் கால்கள் முடமாய் மாறி போய்விட்டது. அந்த தாதிமார் அவனை மறைத்து வைக்க வேண்டும், ஒளித்து வைக்க வேண்டும் என்று அந்த குழந்தைய தூக்குற நேரத்தில் கீழே போட்டுட்டாங்க. சின்ன கை குழந்தையா இருக்கும்பொழுது கீழே போட்ட உடனே அந்த குழந்தையுடைய கால்கள் பிசகி முடமா மாறி போயிட்டான். அப்படிப்பட்டவனுக்கு உதவி செய்கிறதுக்கு சீபா என்ற ஒரு மனுஷன், அவன் தான் வேலைக்காரன். ஆனால் அந்த வேலைக்காரன் இவனை மோசம் போய்க்கிட்டான், இவனை கைவிட்டுட்டான். ராஜா கூட, தாவீது ராஜா கூட நித்தமும் அப்பம் புசிக்கிற பாக்கியத்தை தேவன் இந்த மோவி பேசத்துக்கு கொடுத்திருந்தார். ஆனால் ஒரு காலத்தில் ராஜா அரண்மனையை விட்டு புறப்பட வேண்டிய கைவிடப்பட்ட நிலைமை ராஜாவுக்கே வந்தது. அப்சலோம், தன்னுடைய மகன் அப்சலோம், ராஜாவை அவன் ஜெயிக்க வேண்டும், ராஜ்யபாரத்தை பிடித்து கொள்ள வேண்டும், ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், சிங்காசனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்த பொழுது தாவீதும் தாவீதோடு கூட இருந்த மனிதர்களும் கால்நடையாய் அரண்மனையை விட்டுவிட்டு, சிங்காசனத்தை விட்டுவிட்டு, எல்லா மேன்மையான வாழ்க்கைகளையும் விட்டுவிட்டு வனாந்தர வாழ்க்கைக்கு போக வேண்டிய சூழ்நிலை, கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, நெகிழப்பட்ட ஒரு நிலைமை. இங்க வனாந்தரத்துக்கு கால்நடையாய் வெறும் காலாய் நடந்து போகிற நேரத்தில் எல்லாவற்றையும் விட்டுட்டு, சொகுசான ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு வெறும் கையாய் வெறும் காலாய் நடந்து போகிற அந்த நேரத்தில் அங்கே சிமேயி என்ற மனுஷன் தாவீதை தூட்டுறான், மண்ணை வாரி போட்டு தூட்டுறான். ஒரு காலத்தில் ராஜாவாய் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது பயந்தவங்க, ஒரு காலத்தில் ராஜாவா இருக்கும் பொழுது காலில் விழுந்தவங்கெல்லாம் இன்னைக்கு ரோட்டில் ராஜாவை பார்க்கும் பொழுது
ரோட்டுக்கு வந்துட்டாருடா ராஜா, இனிமே இவருக்கு விடிவு காலமே வராது, இனிமே இவருடைய வாழ்க்கையில இனிமே இவர் கூஜாதான், இனிமே இவர் ராஜா கிடையாதுன்னு சொல்லி தைரியமா என்ன பண்ணிட்டான், மண்ணை தூக்கி அள்ளி தூட்டுறான். அப்போ இந்த தாவீதோடு இருந்தவங்க தாவீதுகிட்ட கேட்குறாங்க, அவன் இந்த நாயுடைய தலையை நாங்கள் வாங்கட்டோமா? வேணாம், அவன் பண்ற அந்த தூஷணத்தின் நிமித்தமாவது கர்த்தர் என்னை என்ன பண்ணுவாரு, மீண்டும் என்னை கொண்டு வந்து என் ஸ்தானத்தில் நிறுத்துவாரு. அதனால அவனை விட்டுடுங்க, அவனை ஒன்றும் செய்யாதீங்க. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அநேகர் தூற்றுகிறார்களா? அநேகர் ஒருவேளை மண்ணை வாரி போட்டு உங்களை தூற்றுகிறார்களா? உங்களை நிந்திக்கிறாங்களா? உங்களை தூஷிக்கிறாங்களா? ஏன் உங்களை நிந்திக்கிறாங்க? ஏன் உங்களை தூஷிக்கிறாங்க? நீங்க நெகிழப்பட்டவங்களா இருக்கிறீங்க, நீங்க கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்க, ஒருவரும் கடந்து நடவாத ஒரு மனிதர்களாக, ஒரு மனுஷியாக நீங்கள் இருக்கிறீங்க. ஆனாலும் ஆண்டவரின் அந்த மாலை வேளையில் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு அவர் தருகிறார். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஹல்லேலூயா. அப்சலோம் என்றவன் சிங்காசனத்தை பிடிக்க வேண்டும், அரண்மனையை பிடிக்க வேண்டும், நாட்டை பிடிக்க வேண்டும், ஜனங்களை பிடிக்க வேண்டும் என்று நினைத்தவன் அவன் மரிச்சு போயிட்டான். ஆனா எந்த சிங்காசனத்தை விட்டு, எந்த நாட்டை விட்டு, எந்த ஜனங்களை விட்டு துரத்தப்பட்ட வெறும் கையாய் வெறும் காலாய் வந்த தாவீதை மீண்டும் தேவன் ராஜாவாக அவர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. தாவீதை தலைமுறை தலைமுறையாக தேவன் ஆசீர்வதித்து, தாவீது, அவனுக்கு பிறகு சாலமோன், அவனுடைய மகன், இப்படி தலைமுறை தலைமுறையாக ராஜாக்களாய் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை தாவீதுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுத்த நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. தாவீதுடைய வம்சத்திலே வந்து பிறந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அப்படிப்பட்ட நெகிழப்பட்ட, கைவிடப்பட்ட, ஒருவரும் கடந்து நடவாதா இருக்கக்கூடிய ஒரு மனுஷர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னா நமக்கு தான் இந்த வார்த்தை. ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். தாவீதை அவர் அப்படிதான் ஆசீர்வதித்தார், நித்திய மகிழ்ச்சியாக. எந்த தேசத்தை இழந்தாரோ, எந்த சிங்காசனத்தை இழந்தாரோ, எந்த மக்களை இழந்தாரோ, எந்த அந்தஸ்தை இழந்தாரோ, எந்த மதிப்பை இழந்தாரோ, மீண்டும் அதே இடத்தை தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுபோலதான் யோபு எல்லாவற்றையும் இழந்தார். ஆனால் தன்னுடைய உத்தமத்திலே அவர் உறுதியாக இருந்த பொழுது இரட்டிப்பான நன்மைகளை தேவன் கொடுத்தார். இன்னைக்கு இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் இரட்டிப்பான நன்மைகள். ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறை ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, இன்னும் கேட்டா 1000 தலைமுறைகளுக்கு உங்களுடைய பரிசுத்தத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு, உங்களுடைய உத்தமத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு, உங்களுடைய உண்மையை ஆண்டவர் பார்க்கிறாரு, அதை அவர் கனப்படுத்துகிறார். வேதம் சொல்கிறது 105ஆம் சங்கீதம் 105ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலிருந்து, அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான், அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். ஹல்லேலூயா. தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஒரு சாதாரண ஒரு மனுஷன், ஒரு சாதாரண ஒரு பையன் யோசேப்பு. இன்னைக்கு
சாதா ஒரு மனுஷனாக இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில அவங்க ஒரு கட்டத்தை அடையறதுக்குள்ள போதும்னு ஆயிருது. இந்த உலகம் அவங்கள அங்கீகரிக்காது. இந்த உலகம் ஒரு சாதா ஒரு மனுஷன் ஒரு பெரிய ஆளா வர்றதுக்கு இந்த உலகம் முதல் ஒத்துக்காது. யோசேப்பை தன்னுடைய சகோதரர்களே ஒத்துக்கல. யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டான். அந்த சொப்பனத்தை அவன் தன் சகோதரர்களுக்கும் தன் பெற்றோருக்கும் அதை அறிவித்தான். சகோதரர்கள் அவனை பகைத்தாங்க. என்னடா நாங்கெல்லாம் உன் காலில் வந்து விழுவோன்னு நினைச்சியா? எரிச்சல் ஆயிட்டாங்க. தகப்பனும் அதை மனதில் போட்டு வைத்து கொண்டிருந்தாரு. என்ன இவன் இப்படி சொல்றான்? இப்படிப்பட்ட சூழ்நிலை தேவன் சொன்ன தரிசனம், தேவன் சொன்ன திட்டம், தேவன் யோசேப்பை உயர்த்த வைத்திருந்த அந்த திட்டம், அந்த தரிசனம் அது இல்லை அப்படின்னு போற அளவுக்கு சகோதரர்களே அவனை கொல்ல வேண்டும் என்று நினைச்சாங்க. ஒரு கட்டத்தில் அவனை கொல்லக்கூடிய அளவுக்கு போயிட்டாங்க. இன்னொரு கட்டத்தில் தேவனுடைய திட்டம், வாக்குதத்தம் அவனுடைய வாழ்க்கையில தேவன் வாக்கு சொன்னபடினாலே, அவர் சொன்ன வார்த்தை ஒருபொழுது வீணாக திரும்பாது. அதனால அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறதுனால அவனை கொல்ல முடியல, யாருமே அவனை கொல்ல முடியல. அதனால ஆனாலும் அவனை என்ன செஞ்சாங்க? அவனை கைது பண்றாங்க, அவனை சிறையில் அடைக்கிறாங்க. அவனுடைய கால்களுக்கு விலங்கு போடப்பட்டது. அவனுடைய கால்களுக்கு விலங்கு போடப்பட்டது. அவனுடைய ஜீவன் இரும்பில் அடைந்து இருக்குது. எது வரைக்கும்? வசனம் அவனை புடமிட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய கஷ்ட காலம் எல்லாம் நம்மளை ஆண்டவர் புடமிடுகிற அந்த காலம் வரைக்கும் தான். வசனம் நம்மளை புடமிட்டு கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நாம் மறந்து போய் விடவே கூடாது. தேவன் வாக்கு கொடுத்துட்டாரு, அந்த வார்த்தையை கொடுத்துட்டாரு, வசனத்தை கொடுத்துட்டாரு. அது கண்டிப்பாக நம் மரிப்பதற்கு முன்னால் அது நிறைவேறும். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை. யோசேப்பு அவங்க சகோதரர் கையால மரிக்க வேண்டியவன், மரிக்க விடலையே. போர்த்திபார் வீட்டில் மரிக்க வேண்டியவன், மரிக்க விடல. சிறைச்சாலையில் மரிக்க வேண்டியவன், மரிக்க விடல. இரும்புல அடைப்பட்டு இருந்தது, சங்கிலியால கட்டப்பட்டு இருந்தது. ஆனாலும் வசனம் அவனை புடமிட்டது. நேரம் வந்தது, ராஜா ஆள் அனுப்பினான். ராஜா கட்டுகளை அறுத்தான். ராஜா அவனை தன் வீட்டில் இருக்கக்கூடிய யாரை வேணாலும் தன் தேசத்திலே கட்டவும் அவன் கட்டலாம். யாரை வேணாலும், எந்த மூப்பரை வேணாலும் ஞானியாய் மாற்றலாம். அந்த பார்வனுடைய சொத்துக்கள்லாம் இவன், அதுக்கெல்லாம் இவன் அதிபதியாய் மாறிவிட்டான். இவன் தான் வாரிசு. பார்வனுடைய வீட்டுக்கு இவனை தேவன் ஆண்டவனாக வைத்தார். அந்த தேசத்துக்கு பார்வன் சொன்ன வார்த்தை, எல்லாரும் தண்டனிட்டு படியுங்கள். யாருக்கு முன்னால? யோசேப்புக்கு முன்னால. சாதா பையன். இன்னைக்கு சாதாரண நிலைமையில நீங்களும் நானும் இருக்கிறோமா? கவலையே படாதீங்க. தேவன் சொல்லி இருக்கிறாரா? அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு அவர் சொன்னதை நிறைவேற்றினாரா இல்லையா? நான் உனக்கும் உன் தேசத்துக்கும் இந்த உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை நான் தருவேன் என்று வாக்கு பண்ணினார். வாக்குதத்தத்தை பெற்றவன், ஆனால் பரதேசியாய் சுற்றி தெரிந்தார். ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூட கூடாரங்களிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் ஆபிரகாம். ஒரு கட்டத்திலே நாங்கள் அந்நியரும் பரதேசிகளுமா இருக்கிறோம் என்று புதிய ஏற்பாட்டு காலத்திலே, முதலாம் நூற்றாண்டு காலத்திலே விசுவாசிகள் அப்படியாய் வாழ்ந்தார்கள். தங்களை கொடுமை பண்ணினவர்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். எந்த சூழ்நிலையிலும் தேவனை தூஷிக்கவில்லை. எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு அவர்கள் உத்தமமாய் நடந்தார்கள். ஆகவே அவர்களுடைய ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு நமக்காக சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி அவர் மரித்ததினாலே இன்னைக்கு பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை, நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவர் கொடுத்திருக்கிறார். நமக்கு ரட்சிப்பை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த தலைமுறையின் ஆசீர்வாதத்தை தான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. தலைமுறை ஆசீர்வாதங்கள், தலைமுறை ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அப்படிப்பட்ட தலைமுறை ஆசீர்வாதங்களை தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார். இது எப்படிப்பட்ட தலைமுறையின் ஆசீர்வாதம்? 105ஆம் சங்கீதம் அதனுடைய 8ஆம் வசனம் சொல்லுகிறது, 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். ஹல்லேலூயா. தேவன் இந்த ஜனங்களை ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். தலைமுறை தலைமுறைக்கு என்று அவர் வாக்கு பண்ணினார். அவர் உடன்படிக்கை பண்ணினார். அதை ஈசாக்குக்கு ஆணையிட்டார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாக அவர் உறுதிப்படுத்தினார். அதை சுதந்திரமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அந்த நேரத்தில் அவங்க எப்படி இருந்தாங்களாம்? 12ஆம் வசனம், அக்காலத்திலே அவர்கள் கொஞ்ச தொகைக்கு உட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாயிருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும், ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டார். எப்படியெல்லாம் அந்த தலைமுறை ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார், ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அதை ஈசாக்குக்கு என்ன செய்யறாரு சொல்லுங்க? அந்த வசனத்தின்படி முதல் ஆபிரகாமுக்கு என்ன செய்யறாரு? உடன்படிக்கை பண்ணுகிறார். ஈசாக்குக்கு ஆணையிடுறார். சத்தியமா நடக்கும் ஆணையிடுறாரு. அது யாக்கோபுக்கு பிரமாணமாக உடன்படிக்கை ஆக்குகிறார். அதுக்கப்புறம் யோசேப்பு காலத்துல தலைமுறை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சிறையாக கொண்டு போகப்பட்டுட்டான். ஐயோ, தலைமுறை ஆசீர்வாதம் நின்னு போச்சோ, யோசேப்போட கட்டாயிருச்சோ, யோசேப்போட கதை முடிஞ்சிச்சோ அப்படின்னு எல்லாரும் நினைக்கிற நேரத்துல தேவனுடைய திட்டமே வித்தியாசம். நீங்க அப்படிதான் ஒருவேளை அந்த திட்டத்துல நீங்க இருக்கலாம். இப்போ ஒரு காலத்துல நீங்க யோசேப்பு நிலைமையில இருக்கலாம். யோசேப்பு மாதிரி நீங்க சிறையாக பிடிக்கப்பட்டிருக்கலாம், எதுலயோ நீங்க சிறையாக இருக்கலாம், அல்லது நீங்க ஒடுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது விலங்கிடப்பட்டிருக்கலாம், சங்கிலியால கட்டப்பட்டிருக்கலாம். கட்டப்பட்ட நிலைமையில இருந்தாலும் நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தின நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நமக்கு யோசேப்பு போல இருக்கிற நிலைமையில நாம் இருந்தாலும் ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை நம்மை புடமிட்டு கொண்டிருக்கிறது. அந்த நேரம் வந்த உடனே தேவன் உங்களை உப்பே உயர்த்திடுவார். உங்க வாழ்க்கை தலைகீழாய் மாறிப்படும். கட்டுகள் அறுக்கப்பட்டு போய்விடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டுகள் அறுக்கப்பட்டு நீங்க கட்டலாம். இயேசுவின் நாமத்தினாலே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் கட்டப்படும். எவைகளை நீங்கள் கட்டவிழ்கிறீர்களோ அவைகள் கட்டவிழ்க்கப்படும். அப்படிப்பட்ட உன்னதமான நிலைமையிலே நம்மை தேவன் வைப்பார். ராஜாக்களை கடிந்து கொள்வார். பரதேசிகளை போல அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் திரிந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு கட்டத்தில் என் வாழ்க்கையை நான் வச்சு பார்க்குறேன். ஒரு வாரம் அந்த ஊர், ஒரு வாரம் இந்த ஊர். நாங்கள் பரதேசிகளை போல தான். நீங்களாம் நினைப்பீங்க, ஓ இவங்களுக்கெல்லாம் என்ன அந்த ஊருக்கு போகிறாங்க,
இந்த ஊருக்கு வேலை தான், வேலை விஷயம், வேலை வெட்டி இல்லாமல் நாங்கள் போகல. ஒரு நாளைக்கு திருநெல்வேலியில் இருப்போம், ஒரு நாளைக்கு கோயம்புத்தூரில் இருப்போம், ஒரு நாளைக்கு சென்னையில் இருப்போம், வேலை விஷயமாக. அப்போ பாருங்க, ஏதோ அங்க இங்கே போய் கொண்டிருக்கிறோம், பரதேசிகளை போல போய் கொண்டிருக்கிறோம். ஆனா தேவன் ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த நாளிலே தேவன் நம்மளை அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ராஜாக்களை கடிந்து கொண்டு, என் தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு தீங்கு செய்யாதீங்கடா. ஹல்லேலூயா. அப்படிதான் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் எல்லாரையும் கடிந்து கொள்வார். என்னால் அபிஷேகம் பெற்ற என்னுடைய பிள்ளைகள், என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு நீங்க ஒரு தீங்கும் செய்யாதீங்க. யாக்கோபுக்கு தீங்கு செய்ய வந்தான். யார் வந்தது? லாபான். ஆனா தேவன் எச்சரித்தார், ஒரு காரியத்தை நீ பேசக்கூடாது. லாபன் வந்து சொல்றான், எனக்கு அதிகாரம் இருக்கு, எனக்கு வல்லமை இருக்கு, உனக்கு என்ன வேணாலும் செய்ய எனக்கு வல்லமை இருக்கு. ஆனா நீ ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் நேற்று இரவு என்னை வந்து சொன்னாரு, நீ யாக்கோபோடு கூட நீ ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. அவர் சொன்னதுனால வாயை மூடிட்டு வந்துட்டு வாயை மூடிட்டு போயிட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை காப்பாற்றுகிற நம்முடைய ஆண்டவர் எத்தனையோ சூழ்நிலைமையில மற்றவங்க வாயை திறக்காம இருக்கிறாங்களா, அது அவர் கட்டளையிட்டு இருக்கிறாரு, அதனால சும்மா இருக்கிறாங்க. இல்லைன்னா நம்மளை உயிரோட விழுங்கி இருப்பாங்க. நம்மளை ஆசீர்வதிக்கிற காலம் வந்து கொண்டிருக்கிறது. அவரை உண்மையாய் நாம் தேடினா போதும், உத்தமமாய் அவரை தேடினா போதும், அவர் ஆராதனை செய்தா போதும், இந்த 1000 தலைமுறையின் ஆசீர்வாதத்தை நமக்கும் அவர் கட்டளையிடுவார். காலையில் பார்த்தோம் 1000 தலைமுறையின் ரட்சிப்பை குறித்து பார்த்தோம். இங்கே பார்க்கிறோம் 1000 தலைமுறைக்கான ஆசீர்வாதம். அதோடு கூட இன்னொரு வசனம் ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் அது என்னவென்று சொன்னால், அந்த 15ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் உன்னை நித்திய மகிழ்ச்சியாகவும் மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். அப்போ தலைமுறை தலைமுறையாக ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, தலைமுறை தலைமுறையாக தேவன் நம்மளோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். என்ன உடன்படிக்கை? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். உடன்படிக்கை பண்ணிட்டாரா? இப்ப நித்திய, அதாவது தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சியை அவர் வாக்கு பண்றார். எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி வேணும்? மகிழ்ச்சி எப்போ இருக்கும்? மகிழ்ச்சி யாருக்கு இருக்கும்? நம்முடைய சிறை இருப்பு மாறும் பொழுது மகிழ்ச்சி, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் பொழுது மகிழ்ச்சி, நம்முடைய பண கஷ்டங்கள் எல்லாம் நீங்க பொழுது நமக்கு மகிழ்ச்சி, நம்முடைய கடன்கள் எல்லாம் அடைக்கப்படும் பொழுது மகிழ்ச்சி. இன்னைக்கு தேவையோடு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் உங்களை தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சியாய் ஆக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்படி மகிழ்ச்சியா ஆக்கினார்னா என்ன நடக்கும் அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதி உள்ளவர்களும் ஆக்குவேன். இதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். நீங்க 10 ரூபாய் நோட்டு வச்சிருந்தா நீங்க அதுக்கு பதில் உங்களுக்கு 500 ரூபாய் நோட்டா உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஒரு காலத்துல ஐயோ சில்லறையா இருக்கு, இப்படிதான் ஆண்டவர் மாத்திடுவார். வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னை தருவார், இரும்புக்கு பதிலாக வெள்ளியை கொடுப்பார், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தை கொடுப்பார், கற்களுக்கு பதிலாக இரும்பை கொடுப்பார், கண்காணிகளையும் சமாதானம் உள்ளவர்களாய் மாற்றுவார், தண்டற்காரரை நீதி உள்ளவர்களாய் மாற்றுவார். நமக்கு தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியை அவர் கொடுப்பார். இப்படிதான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். நம் கண்களை மூடி நம் ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பிதாவே, நீர் நல்லவர். நீர் தலைமுறை தலைமுறைக்கென்று ரட்சிப்பை கொடுக்கிறது மட்டுமல்ல,
அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். தலைமுறை தலைமுறைக்கென்று நீர் பண்ணின உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற தேவனாகவும் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல இந்த நாளிலே நாங்கள் பார்த்தோம், தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிற தேவனாக இருக்கிறீர். எங்களுக்கு மகிழ்ச்சி, எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி. அது என்ன என்று பார்த்தால், தேவன் வாக்கு கொடுத்தார், அந்த வாக்கை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அப்படியாய் நீர் இந்த நாளிலே வாக்கு கொடுத்து விட்டீர். இந்த வாக்கை நீர் நிறைவேற்றுவீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் மகிழ்ச்சியை காண்போம். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை காண்போம். எங்களுடைய சந்ததிகள் தலைமுறை தலைமுறையாய் மகிழ்ச்சியை காண்போம். அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம். யோசேப்பை விடுதலையாக்கினது போல இயேசுவே குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே. நீர் விடுதலையாக்கும், எங்களை விடுதலையாக்கும். எங்க கஷ்ட காலங்கள்ல இருந்து எங்களை விடுதலையாக்கும். எங்களுக்கு தேவையில்லா சந்தியம் எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். யோசேப்பை உயர்த்தின தேவன் தாவீதை மீண்டும் அந்த இழந்து போன ஆசீர்வாதங்களை கொடுத்த தேவன். ஆண்டவரே, யோபு இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் கொடுத்த தேவன். எங்க வாழ்க்கையில நீர் அப்படி எங்களுக்கு மகிழ்ச்சியை தாரோம். எல்லாரையும் நீர் ஆசீர்வதி. இழந்து போன சுகத்தை தாரோம், இழந்து போன மகிழ்ச்சியை தாரோம், இழந்து போன ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் எல்லாவற்றையும் கொடுத்து நாங்கள் ஒன்றே ஒன்று நாங்கள் செய்ய வேண்டும். உம்முடைய பாதத்தை மட்டும் முத்தமிட்டு கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவே, உம்முடைய பாதத்தை மட்டும் இயேசுவை பிடித்து கொள்ள வேண்டும். உம்முடைய பாதத்தை விட்டு போய்விடாமல் உம்முடைய சமூகத்தில் நித்தம் நாங்கள் இருக்க வேண்டும். உம்மை நித்தமும் துதிக்க வேண்டும், நித்தமும் உம்மை ஆராதிக்க வேண்டும், நித்தமும் உம்மிலே நாங்கள் மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அந்த பாக்கியத்தை மட்டும் எங்களுக்கு தாரும். உமக்கு சகல துதிகர மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.